திருப்பூரில் தாவேகா தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்வதற்காக கோயம்புத்தூர் விமான நிலையம் வந்தார். அங்கிருந்து அவர்களுக்கு ரசிகர்கள் அந்த பகுதியில் ஆரவாரம் செய்து இந்தவலம் வந்தனர். மேலும் அந்த பகுதியில் இருந்து அவர் அவினாசி பைபாஸில் நெருங்கி அவினாசி பைபாஸ் வழியாக அங்கே சென்று அங்கேயும் ரசிகர்கள் மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக அந்த தேர்தல் வலம் வருகிறார். மேலும் அந்த பகுதியிலிருந்து மீண்டும் திருப்பூர் பெருமாநல்லூர் என்ற பகுதிக்கு வந்து இந்த பகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் காலையில் இருந்து இந்த பெருமாநல்லூர் பகுதியில் காலை 10 மணி முதலே இந்த பகுதியில் அவர்கள் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த பகுதி முழுவதுமாக காலை முதலே வந்தனர். இந்நிலையில் இந்த பகுதியில் அதிக வெயில் காரணமாக இந்த பகுதியில் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என அனைவரும் மயக்கமடைந்து வருகின்றனர். தாவேகா சார்பில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் யாரும் வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையிலும் இந்த பகுதியில்
குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என அனைவரும் தங்கள் குழந்தைகளையும் இந்த பகுதிகளுக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த பகுதி முழுக்க வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. அதன் காரணமாகவே பல நபர்கள் இந்த பகுதியில் மயக்கமடைந்து வருகின்றனர். இன்னும் அடுத்து அவிநாசி பகுதியில் முடித்துவிட்டு விஜய் தற்போது இந்த பெருமானூர் பகுதிக்கு வந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். மேலும் இந்த பரப்புரையில் 8 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். திருப்பூர் தெற்கு, வடக்கு, அவிநாசி, பல்லடம், தாராபுரம், உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் 5 அல்லது 10 நிமிடங்கள் பேச உள்ளார். தொண்டர்கள் பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து அறிவுறுத்தி இருந்தாங்க தானே பின்தொடரக்கூடாது அப்படின்லாம். ஹாலித் ராஜா, தாவேகா தலைவர் விஜய் உடைய பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்காங்க. காவல்துறை தரப்புல இருந்தும் தாவேகா தரப்புல இருந்து அறிவுறுத்தப்பட்டு இருந்தது தானே, பின்னும் தொண்டர்கள் பின்தொடர்றாங்களே. ஆமா, இது நீங்க சொல்லியதை போலவே கட்சி நிர்வாகிகள் சார்பிலும் நேற்று அவர்களின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிக்கையிலும் கூட இந்த கூட்டத்தில் வந்து யாரும் வண்டியை பின்தொடர வேண்டாம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் வந்து பெண்கள், குழந்தைகள் என யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்து இருந்த நிலையிலும் அதையும் மீறி இன்று வந்து சித்திரை இன்று விடுமுறை நாட்களை ஒட்டி யாரும் வரமாட்டோம் என்று எதிர்பார்த்த நிலையில் இது விடுமுறை நாள் என்பதால் அந்த பகுதியில் வந்து கோயம்புத்தூரிலும் முதல் தற்போது அவிநாசி வரையிலும் வரை கூட்டமானது அவர்களை பின்தொடர்ந்து அதிக வந்த வண்ணம் உள்ளனர். இது ஆனால் காவல்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதே மீறியும் அவர்களை பின்தொடரும் கூட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்த பெருமானூர் பகுதியை பொறுத்தவரையிலும் காலை முதலே வந்து கூட்டம் அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து தற்போது கூட்டம் முழுவதுமாக உள்ளது. தற்போது இந்த பகுதியில் வந்து மதியம் முதல் நல்ல வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தது. அதன் காரணமாகவே தற்போது இங்கிருந்த பெண்கள் 8 பெண்களுக்கும் மேற்பட்டவரும் ஒரு ஆணும் மயக்கமடைந்தார். அவர்களை வந்து ஆம்புலன்ஸ் மூலம் வந்து இப்போ வந்து அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். மேலும் வந்து இந்த கேள்வி வந்து இந்த பகுதிக்கு வர எப்படியும் ஒரு 15 முதல் 30 நிமிடங்கள் ஆகும். அதுவரையிலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அவருக்கு ORS பவுடர் போன்றவற்றையும் தொண்டர்கள் வழங்கிதான் வருகின்றனர். இருந்திலும் இந்த பகுதியில் அளவுக்கு அதிகமான வெயிலின் காரணமாக பெண்கள் அதிகமாக மயக்கமடைந்து வருகின்றனர். ஹாலித் ராஜா, விஜய் பரப்புரைக்கு எத்தனை மணி நேரம் வரை அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான தகவல்கள் என்ன? இந்த விஜயின் பரப்புரைக்கு சரியாக இந்த பெருமானூர் பகுதியை பொறுத்தவரை 4 முதல் 5 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதிகபட்சமாக 5 மணிக்கு முடிக்க வேண்டும். அவர்கள் இந்த பெருமானூர் பகுதிக்கு வருவதற்கு சரியாக அரை மணி நேரத்தில் இங்கு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை முடித்துவிட்டு பெருமானூரில் இருந்து திருப்பூர் சிட்டிக்குள் போகும், அதாவது பாண்டிய நகர், பூண்டி என்ற ஒரு பகுதிக்குள் போய் அங்கிருந்து யூட்டன் அடித்து திரும்பவும் இதே வழியில் வந்து அவர் பரப்புரையை முடிப்பார். சரியாக அவர் பரப்புரையை முடிப்பதற்கு 6 மணி வரை ஆகலாம். ஹாலித் ராஜா, இணைப்புல தான் இருக்கீங்க. குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா குழந்தைகள் அதிக அளவுல அந்த பரப்புரையில பார்க்க முடியுது. விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த இடங்கள்லையும் குழந்தைகளை பார்க்க முடியுது. பெற்றோர்களை கூட்டிட்டு வந்திருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தாவேகா தரப்புல இருந்து தன்னார்வலர்கள் யாரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்துறதுக்கு? வந்த குழந்தைகளை வந்து மீண்டும் பெற்றோருடன் திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்களா? நீங்கள் சொன்னது போலவே அவர்கள் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். முன்பே வந்து இது குறித்து வந்து குழந்தைகளை யாரும் கூட்டு வர வேணாம், அதே போல கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலக்க வேண்டாம் என்று கூறியிருந்த நிலையும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்து நிறைய பேர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து குழந்தையை கூட்டு வந்தாங்க. இருந்த போதும் சில கேரியர்களுக்குள்ளே வந்து இருந்த குழந்தைகளை வந்து இங்கிருந்து தொண்டர்கள் வந்து முடியாதவங்களை வந்து அவர்களே உள்ளே இருந்து அந்த குழந்தையும் சரி பெண்களையும் சரி வெளியே வர சொல்லி அவர்களை வந்து வெளியே கூட்டமில்லாத இடத்திற்கு கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் வந்து விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாகவே இங்கே திருப்பூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் வந்து தங்கள் குழந்தைகளையும் வந்து கூட்டிட்டு வராங்க. அதன் காரணமாக இந்த கூட்டத்தின் காரணமும் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமானதன் காரணமாகவே தற்போது சில பேர் மயக்கமடைந்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் வந்து அந்த சாதிக்க தொண்டர்கள் வந்து அவருக்கு உரிய, அதாவது தண்ணீர் பாட்டில், ORS ஜூஸ், மோர் போன்ற பொருட்களையும் வழங்கி வருகின்றனர். முழுமையான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.